Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சி இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசியில கஞ்சி வச்சிருக்கோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கருப்பு கவுனி அரிசி இப்படி தான் இருக்கும். நீளமா இருக்கும். ஆனா கருப்பா இருக்கும். இது ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சி இருக்கக்கூடியது. இதை நம்ம டெய்லியுமே சாப்பிடலாம். இதை சாதமாக நம்ம வடித்து சாப்பிடறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சிடணும். ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த அரிசியில் அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கிறதுனால இதை மன்னர்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பொதுமக்கள் சாப்பிட்றதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இந்த அரிசியோட பூர்வீகம் சைனா. இந்த அரிசி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் எல்லா ஸ்டோர்லையுமே கிடைக்குது. ஆனால் இதோட ரேட் நான் 190 ரூபாய்க்கு வாங்கினேன். 1 kg 190 ரூபா. கெட்ட கொழுப்புகளை இது குறைக்குது. தேவையற்ற இரத்த குழாயில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் சேர்வதை இது தடுத்து நிறுத்துது. அதனால இதயத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பு. அதே போல் புற்றுநோயும் வராமல் தடுக்குது. என்ன நோய் வந்தாலும் உடனே நம்மளுடைய கல்லீரல் தான் பாதிக்கப்படுது. அந்த கல்லீரலையும் இந்த அரிசி சாப்பிட்றதுனால சுத்தப்படுத்துது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இந்த அரிசியை டெய்லி சாப்பிட்றதுனால எந்த விதமான கெடுதலும் வராது. வெயிட் லாஸ் இருக்கக்கூடியவங்க கூட இந்த அரிசியை டெய்லி சாப்பிடலாம். இப்போ 1/4 கப் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு நான் வறுத்துட்ருக்கேன். அது வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பொடிச்சு எடுத்துக்கிடலாம். நான் இப்போ இதை பொடிச்சு எடுத்திருக்கேன். நீளமாக இருந்த அரிசியை கொஞ்சம் கரகரன்னு பொடிச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப பவுடராக பொடிக்க வேண்டாம். இது டக்குன்னு பொடிஞ்சிரும். இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு கூடவே கருப்பு உளுந்தும் நான் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு கஞ்சி வைக்க போகிறோம். ரெண்டையும் சேர்த்துட்டு குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் உளிச்சு அதையும் சேர்த்துக்கிடணும். 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிடலாம். உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடிடலாம். இது ஒரு 6-7 விசில்லாம் வரணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிடலாம். இந்த ரைஸ் வறுக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். நல்லா கொதிச்சாச்சு. இனி நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 2 கைப்பிடி தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். அதையும் இது கூடவே சேர்க்கணும். ஊற்றிருந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். அதனால் நான் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். இப்போது நல்லாவே குக் ஆயாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சதையும் நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கரகரன்னு அரைச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான கஞ்சி இது. நீங்கள் குடிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும். சான்ஸே இல்லை. வேறு லெவலில் இருந்தது. சாதம் தோசை இந்த மாதிரிலாம் இந்த அரிசியில் ட்ரை பண்ணதை விடவும் இந்த கஞ்சி தான் பெஸ்ட்டு. நைட்டும் மார்னிங்கும் இந்த கஞ்சியை குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.